Hi friends, welcome back to Madhigam. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு இனியனோட vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ இனியன் வந்து இப்போ 9 month நடக்குது. ரீசெண்டாக எடுத்துக்கிட்ட பிக்சர் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி வந்து டே 1ல இருந்து அவர் எப்படி இருந்தார், என்னென்ன ஸ்டேஜ் எப்படி எப்படியே கிராஸ் ஆகி வந்தார், எப்படி க்ரோத் ஆனார் அப்படிங்கிற வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே சிலதை எடுத்து வச்சுருக்கேன். அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. அவரை நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தோம். சில ஸ்டேஜில் வந்து அந்த மாதத்துக்கானதை அவர் பண்ணவே இல்லை, அப்படியெல்லாம் பயந்தோம். ஸோ அது எல்லாமே இந்த பிளாகை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ டே 1 வந்து அவங்க அப்பா வந்து கையில் வாங்கினது, அதாவது பிறந்த அடுத்த நாள் தான் வந்து கையில் வாங்கினாங்க பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் இது வந்து பிறந்த உடனே வந்து எடுத்துக்கிட்ட ஃபேமிலி பிக்சர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இனியன் பிறக்கும் போதே கொஞ்சம் நிறையவே முடி இருந்துச்சு. ஸோ அதனால் பிறந்த ஒரு 10 நாள்லேயே அவரோட முடியவே அவர் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிருவார். கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். நம்ம போய் எடுத்து விட்டாலும் எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு பிடிச்சி வச்சுருப்பார். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்திங்கன்னா 2வது மாதம் ஸ்டார்டிங்கில் எடுத்தது. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாமி வந்து கண்ணுக்கு தெரியும், அவங்க வந்து விளையாட்டு காட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவரும் வந்து ஜாலியாக சிரிச்சிட்டு ஹாப்பியாக இருந்தார். இனியன் பிறந்து 31வது நாள் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் மந்த் ஃபோட்டோ ஷூட் மாதிரி வீட்டிலேயே ரெடி பண்ணி நாங்கள் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு ஃபேமிலி பிக்சர் ஃப்ரேம் பண்ணுறதுக்காண்டி கடையில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்தது. அதுக்கப்புறம் இது வந்து சாய்பாபா கோவிலுக்கு ஃபஸ்ட்டாக கூட்டிகிட்டு போனது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய முருகன் கோவில் மலைக்கு கூட்டிகிட்டு போனது. நெக்ஸ்ட்டு வந்து 2 மாதம் முடியும் போதே வந்து குப்பரிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணிவிட்டு கால் இடுப்பு வரைக்கும் வளைச்சிட்டு ஷோல்ட்ரு வந்து கையை எடுக்க தெரியாமல் அழுக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இருப்பான். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் கடலுக்கு கூட்டிகிட்டு போனது 3rd மந்த் ஸ்டார்டிங்கில் அவங்க அப்பாவுக்கு வந்து திருச்செந்தூரில் மொட்டை எடுக்கிறதா வேண்டி இருந்தனால அங்கே போயிருந்தோம். முடி ரொம்ப அதிகமாகிருச்சு, சரின்ட்டு போயிருந்தோம். பஸ் ட்ராவல் தான் பண்ணியிருந்தோம். நைட்டு ஒரு 10 o'clock கிளம்புனோம். மார்னிங் 6க்கெல்லாம் போயிட்டு ரீச் ஆகிட்டேன் கோயிலுக்கு முன்னாடியே. ஸோ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ட்ராவல் டைமில் எந்த ஒரு அழுகலை எதுவுமே பண்ணலை, நல்லா தூங்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் காலையில் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பி மறுபடியும் அன்றைக்கி ஈவினிங்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் 5:30க்கு பால் வாங்கிறதுக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த டைம் பீரியட்லேயே போயிட்டு வந்துட்டோம். ஆனாலுமே இனியன் வந்து அந்த அளவுக்கு சேட்டை பண்ணலை, அழுகலை, அடம் பிடிச்சி எதுவும் பண்ணலை. ஸோ இனியன் நம்ம காலை வந்து ஃபஸ்ட் டைம் நனைக்க வைக்கணும்னு நினச்சி ஃபஸ்ட் டைம் நனைக்க வச்சேன். ஸோ லைட்டாக வந்து தண்ணி பட்டோடனே அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார், முழிச்சிட்டார். ஸோ 2nd மந்த் வந்து ஹோலி மந்த், அதனால் வந்து கலர் பவுடர் வச்சு நானாகவே வந்து ஃபோட்டோ எடுத்தது இது. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்து நான் சொன்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் 4th மந்த் வந்து ஆக்சுவலி 3rd மந்த் வேக்சினேஷன் வந்து 4th மந்தில் தான் போட முடிஞ்சிச்சு. ஸோ 4th மந்த் வந்து வைகாசி விசாகம். நாங்கள் போயிட்டு தேர் பார்த்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஊசி போட்டோம். ஏன்னா ஊசி போடுற டே தான் விசாகமும். ஸோ அதனால் தேர் பார்த்துட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் அழுவான், அதனால் காலையில் கொஞ்சம் நேரமே கிளம்பி போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முருகன் கோவிலுக்கு மலைக்கு மேலே ஏறிட்டு கீழே தேரும் பார்த்துட்டு அது வடம் பிடிச்சி வரும்போது நாங்கள் பார்த்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேக்சின் போட போனோம். இது வந்து 3rd மந்த்துக்கான ஊசி 4th மந்த் நடந்துக்கிட்டு இருக்கும் போது போட்டது. அதனால் ஊசி போட போயிருந்தோம். ஊசி போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்தளவுக்கு வந்து அழுகலை, லைட்டாக வீங்குச்சு, அவ்வளோதான். ஆனால் 3 ஊசி 2 காலில் அப்புறம் ஒரு கையில், அதனால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கலை. அவன் தூங்கும் போது எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து ஷேர் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு தான் பண்ணலை. இப்போ இந்த மூஞ்சி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழுதுரும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதை தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 4th to 5th மந்த்து வேக்சின் முடிஞ்ச உடனே வந்து இந்த மாதிரி ரைஸில் வந்து பருப்பு அரிசி இதை வச்சு வந்து சும்மா ஃபோட்டோ எடுத்தேன். அதுக்கப்புறம் 5th மந்த் ஸ்டார்டிங்லேயே
சாலிட் ஃபுட் வந்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாபா கோயிலில் வேண்டி தான் நம்மளுக்கு இனியன் வந்தார். அதனால் பாபா கோவிலில் சக்கரை பொங்கல் ஊட்டுறதா வேண்டியிருந்தேன். அதனால் பாபா கோவிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அன்றைக்கி வியாழக்கிழமை, ஸோ பாபா கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சக்கரை பொங்கல் அம்மா ஃபஸ்ட்டு ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஊட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஊட்டி விட்டேன். சிம்பிளாக பாபா கோவிலில் நாங்கள் 3 பேர் மட்டும் ஊட்டி விட்டு அன்னப்பிரசனா ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணியாச்சு. அவருக்கு வந்து சக்கரை பொங்கல் பிடிக்கல. அவருக்கு ஸ்வீட்னால் சுத்தமாக பிடிக்காது. இப்பயே வந்து செர்லாக் சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஆப்பிள் ஏதோ ஓரளவுக்கு சாப்பிடுவார். செர்லாக்னா சுத்தமாக அழுவார். கிரேப் வாட்டர், அதுக்கு மேலே கசக்கிற பேராசிட்டமல் இது மாதிரி டானிக் கூட குடிச்சிட்றான். ஆனால் கிரேப் வாட்டர் குடிக்கிறதுக்குள்ளே டெய்லி நைட்டு ஒரு அழுகை வந்துடும். அவருக்கு ஸ்வீட் சுத்தமாக ஆக மாட்டேங்குது. காரம் அழுதுகிட்டே வச்சு மறுபடியும் வாங்கி சாப்பிட்றான். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப விஷ் தான் எனக்கும். சக்கரை பொங்கல் ஊட்டி விட்டோன்னே சாப்பிட பிடிக்கலன்ட்டு அழுதார். அவ்வளோதான். ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இது வந்து 5th மந்த் ஸ்டார்டிங்கில். ஸோ அதுக்கப்புறம் வந்து 5th மந்த் எண்டில் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. விழுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, கழுத்துக்கிட்ட வந்து சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ நாங்கள் என்னமோன்னு யோசிச்சுட்டு சரி கோவிலுக்கு போனால் கொஞ்சம் பயந்துருப்பானே என்னமோ, நம்ம கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போனோம். ஃபஸ்ட் டைம் வந்து அவர் பார்க்குற ஸ்டேஜில் மேலே இருந்து முருகன் மலைக்கு மேலே இருந்து கீழே இருக்க வியூவை பார்த்துக்கிட்டு இருந்தார். அழுகலை, சேட்டை பண்ணாமல் சமத்தாக இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தா காதுக்கு பக்கத்தில் லைட்டாக சுளுக்கு விழுந்துருந்துச்சு. அதை எண்ணெய் வச்சு நீவி விட்டு சரியாச்சு. அதுக்கு ஒரு 1 டே ஆச்சு. இது வந்து 5th மந்த் எண்டில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க. அங்கே போய்ட்டு 360 டிகிரி கேமரா வியூவில் வந்து வீடியோஸ் வந்து 3 பேர் வந்து கவர் ஆகிற மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அங்கே போய்ட்டு அந்த வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே நிறைய கலர்ஃபுல் லைட்டெல்லாம் இருக்கவும் அதை ரொம்ப வேடிக்கை பார்த்து இனியன் வந்து ரொம்ப ஆச்சரியமாக வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் அவனை மெயின் அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அது வந்து உறவுலேருந்து ஒரு 1 வீக் வரை நடக்கும். அவனுக்கு ஒரு மைண்ட் சேஞ்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அவனை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணான். எங்கேயுமே வந்து அந்த அளவுக்கு அடம் பிடிச்சி சேட்டை பண்ணி அழுது இதெல்லாம் பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டார். பிடிச்சா பார்ப்பார், பிடிக்கலையா அழுவார், தூங்க வச்சோம்னா தூங்கிடுவார். அவ்வளோதான், அந்த அளவுக்கு லக்கி. ஸோ அதனால் நாங்கள் அன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பொருட்காட்சி சுற்றி காட்டிட்டு நான் கலர்ஃபுல் லைட்டு அதுக்கப்புறம் மீன் இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸ்டால்லாம், அதெல்லாம் காட்டிகிட்டு வந்திருந்தேன். ஃபஸ்ட் டைம் மூமெண்ட் ஆனது 6th மந்தில். அது வரைக்கும் ரவுண்ட் அடிப்பார், இல்லைனா பேக்கில் போய்கிட்டு இருந்தார். ஃப்ரண்ட்டில் மூவ் ஆனது 6th மந்தில். மில்க் பிஸ்கட்டை பார்த்துட்டு அவ்வளோ வேகமாக ஒடியாந்துட்டு இருந்தார். ஸோ குட்டி கிருஷ்ணர் வந்துட்டனால ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தியாக ரொம்ப செலப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அவரோட பாதத்தை வச்சு நல்லா கிராண்டாக செலப்ரேட் பண்ணியிருந்தேன். அப்புறம் குட்டி கிருஷ்ணர் ஒன்று வாங்கிட்டு வீட்டிலே வந்து முறுக்கு, தட்டை, அவல், கேசரி, சீடை எல்லாமே சுட்டு சாமி கும்பிட்டுருந்தேன். ஸோ நான் எல்லாமே எடுத்து வைக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா வந்து அவருக்கு ட்ரெஸ் மாட்டி முடிச்சுட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் நல்லா கொண்டாடணும்னு நினச்சிருந்தோம். சில ரீசன்ஸ் டைம் இல்லை, ஸோ பல ரீசன்ஸ்னால வந்து கொண்டாட முடியல. ஆனால் வந்து அவருக்கானதை வந்து நிறைவேற்றியணும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கிருஷ்ணர் வேஷம் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தின்பண்டம்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு, ஏன்னா முதல் வருஷம் கிருஷ்ணர் வந்திருக்காரு. ஸோ அதுக்காண்டி தான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அவர் கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து விடமாட்டான். அதனால் எங்களுக்கு ஓகேங்கிற அளவுக்கு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அப்போ வந்து அவர் வந்து வயிற்றை அழுத்தி முன்னாடி நவுந்துக்கிட்டு இருந்தார். அப்போ 6th மந்த் ஆர் 7th மந்த் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த டைமில் தான் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். ஆக்சுவலாக ஆயுத பூஜை அண்ட் தீபாவளி விளாக் நம்ம சேனலில் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படியே மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து 10th மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் 9th மந்த் வேக்சின் போடலை. இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி 4-5 ஸ்டெப் நடந்துட்டு அப்படியே பயம் வந்து உட்காந்துட்றான். அதே மாதிரி அம்மா, அப்பா, பாப்பா இந்த மாதிரி ஒரு சில வேர்டும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப வந்து நக்கல் நையாண்டியெல்லாம் ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பார். விளையாட்டுத்தனம், சுட்டித்தனமெல்லாம். தனியாக விட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே பயந்துட்டு கீழே உட்காந்துட்றான். அதுக்கப்புறம் வந்து அவன் முன்னாடி நகர்றதுக்கு தான் வந்து ரொம்ப லேட் பண்ணான். ஒரு 2-2.5 மாதம் வந்து டைம் எடுத்துக்கிட்டான். ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிட்றதே அவனுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அதில் கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக போட்டு அவனுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த விளாக் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ஹாப்பி. மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.